நம்ம வந்து கிராமப்புற சாலை திட்டம் என்றால் தமிழ்நாட்டில் 72 கிராமத்திற்கு சாலை அமைக்க வேண்டும் என்று சிந்தித்த ஒரே தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் தான் கிராமப்புற சாலை திட்டத்தை கொண்டு வந்தார். வேறு யாரும் கொண்டு வரல. எந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரல, எப்போ எந்த காலத்திலையும் கொண்டு வரல. 72 கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் இப்போ மீண்டும் முதலமைச்சர் கிராமப்புற சாலை திட்டம் என்று எடுத்து ஏறத்தாழ 8700 கோடிக்கு மேல் செலவிடப்பட்டு அந்த சாலைகள் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் 15 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய சாலைகளை 20 மில்லிமீட்டர் உயர்த்த வேண்டும். அந்த பிட்வீன் கான்கிரீட் என்பதை 15-20 ஆக்கணும். அது பிட்வீன் அந்த பிட்வீன் மேக்னட் என்பதும் பிஎம்பிசி என்பதை மாற்றி நெடுஞ்சாலைத்துறைக்கு சமமாக, நெடுஞ்சாலைத்துறை உங்களுக்கு எவ்வளோ எஸ்டிமேட்னு தெரியும், நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எங்களுடைய உள்ளாட்சி துறையில் போடப்பட்ட சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிராமத்தை இணைத்த சாலைகளை பார்க்க வேண்டும், பார்த்து விட்டு பேச வேண்டும். கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்கள் நம்முடைய கலைஞர் கனவு இல்லத்தையும் நம்முடைய முதலமைச்சர் சாலை திட்டத்தையும் இன்னும் மறக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சாலைகள் போடப்பட வேண்டும் என்பார்கள். அந்த அளவிற்கு தரமான சாலைகள் குறைந்த நீங்க சொல்றீங்க ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது 36% லெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொன்னார். ஒரு 2 நிமிஷம் முடிச்சுங்க. ஏன்னா இன்னும் அதிகமாக நீங்கள் பேச வேண்டும். உங்களுடைய கொறடா அனுமதி வைப்பாடுனா அது இன்னும் 2 திராவிட முன்னேற்ற உறுப்பினர்களுக்கு நான் அனுமதி அளித்திருக்கிறேன் பேச. அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டதாக கருதி அந்த 2 பேருடைய நேரத்தை நான் குறைத்து விடுகிறேன். அப்படி அவங்க கொறடா ஒப்புக்கொண்டால் அப்படி கூட நீங்கள் செய்யுங்க. ஏன்னா 30 நிமிடத்துக்கு மேலே பேசிக்கொண்டே இருக்கிறார். குறுக்கீடு இல்லாமல் 31 நிமிடம் ஆகிவிட்டது. முடிச்சிருங்க. நன்றி சொல்லுங்க. நீங்கள் கொறடாவெல்லாம் எங்களுக்கு காரணம் சொல்லக்கூடாது. ஆக மொத்தம் 20,000 கிலோமீட்டர் நாங்கள் அங்கே நாங்கள் அந்த பணிகளை செய்திருக்கிறோம். மொத்தம் 28,600 கிலோமீட்டர் பல்வேறு திட்டங்களில் பிஎம்ஜிஓசி எல்லாம் தமிழ்நாட்டில் முடிந்து விட்டது. 5 கிலோமீட்டருக்கு மேலே தான் போடணும் மத்திய அரசினுடைய திட்டம். ஆனால் நாங்கள் 2 கிலோமீட்டர் வரை போடலாம் என்று மத்திய அரசிடம் அனுமதி கேட்டோம், கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் பிஎம்ஜிஓசி திட்டமே முடிந்து விட்டது. 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய கட்டாயம் வருங்காலத்தில் இருக்கிறது. நீங்கள் செய்வீர்கள், அதை செய்யுங்கள், கேட்டு செய்யுங்கள். அதே போல பிஎம்ஜிஓசி திட்டத்தில் இப்போ அந்த சாலைகளுடைய நீளத்தை குறைக்க வேண்டும். நாங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 28,600 கிலோமீட்டர் சாலைகள் 15,000 கோடியில் மிக தரமான சாலைகள் உள்ளாட்சித்துறையின் மூலமாக நபார்டு திட்டம், பிஎம்ஜிஓசி திட்டம், தமிழக முதலமைச்சர் நம்முடைய சாலை திட்டம், இதையெல்லாம் மிகச்சிறந்த திட்டங்களாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்கள்லாம் இன்றைக்கு முடிவடைந்திருக்கிறது. ஆக சாலை மேம்பாட்டு திட்டத்திலே நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் கூட சொன்னார்கள், அதற்கு எவ்வளவு செலவாயுது என்பதை நீங்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கும் உள்ளாட்சித்துறைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த அளவிற்கு தரமான சாலைகள்லாம் நம்முடைய தமிழகத்திலே கடந்த காலத்திலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோக மகளிர் திட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது 1989ஆம் ஆண்டு முதலாக தர்மபுரி மாவட்டத்தில் சுய உதவி குழு பெண்கள் தங்கள் சொந்த காலால் நிற்க வேண்டும் என்று நினைத்து அந்த திட்டத்தை இந்தியாவிலே உருவாக்கிய ஒரே முதலமைச்சர் எங்கள் முதல்வர் தமிழகத்தினுடைய சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நான் நினைவுகூர விரும்புகின்றேன். அவர் திட்டத்தை துவங்கினார். அந்த திட்டம் சிறப்பாக நடைபெற்றுச்சு. எந்த கடை வாங்கினாலும் பெண்கள் வயிற்றை கட்டி வாயை கட்டி கூட கடன், ஆண்களுக்கு யாரும் கடன் கொடுக்க மாட்டான், பெண்களுக்குன்னா கடன் கொடுப்பான். பெண்கள் கடன் கொடுத்தா அது ரொம்ப சிக்கனமாக வைத்து அந்த கடனை திருப்பி வைப்பார்கள். பால் கணக்குனாலும் காலையில் கோடு போட்டுக்கிட்டுப்பாங்க. கிராமங்களில் வீடுகள் பார்க்கலாம், என்ன கோடு போட்டிருக்குன்னு, எத்தனை லிட்டரு பிச்சிருக்காங்க. அந்த அளவிற்கு ஒரு பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட சுய உதவி குழு திட்டம். தே ஆர் ஸ்டாண்டிங் தேர் ஓன் லெக்ஸ். பெண்கள் மகளிர் அவர்கள் சொந்த காலால் நிற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அருமையான திட்டம் இன்றைக்கு இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் மகளிர் திட்டம், விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இதெல்லாம் அதை தொடர்ந்து உருவாக்கிய திட்டங்கள். திறன் மேம்பாடு, அது மகளிர் மேம்பாடு, இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இதுல கிட்டத்தட்ட உறுப்பினர் ரெட்டியார்பட்டி வே நாராயணன் அவர்கள் தப்பு 35 நிமிடம். நீங்க மான் உறுப்பினர்
இல்லை, மிகவும் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த உறுப்பினர். சில கருத்துக்கள் அரசுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் உங்களை வந்து இவ்வளோ நேரம் நான் பேச அனுமதித்து 30 நிமிடம் ஆகிவிட்டது. நன்றி சொல்லி முடிச்சிடணும். நன்றி சொல்லுங்கள்.